முயற்சி என்பது மூச்சுள்ளவரை, பயிற்சி என்பது ஈஸ்வர ஆர்மி அகாடமியில் நான் ஒரு ரிட்டையர்ட் ஃப்ரம் ஈஸ்வர ஆர்மி அகாடமி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணோம், அது எப்படின்றத ஒரு டெமோ காமிச்சிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா டாக்கி சிட்டே வேணுமா பார்ட் 2ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் போய் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வாக் 40 ஸ்பீட் கொடுத்துருக்கணும். கிரவுண்டில் மழை பெய்யுற காரணம் வந்து எப்படின்னா ரெஸ்ட் கொடுக்கூடாது. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து எப்படின்னா 10 இடம் இருந்தாவே வந்து எப்படின்னா அந்த ஃபைனல் ரெடி பண்ண முடியாது. ஒரு வீடியோ ஷோ பண்ண போகிறோம் பாருங்க. இதில் வந்து நம்ம 8 எக்ஸசைஸ் ஷோ பண்ண போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இப்போ ஒரு செட் பண்ணாதீங்க, ஒரு செட்டு 30 செகண்ட் பிரேக், இன்னைக்கு எக்ஸ்ட்ரா செகண்ட் செட், அது மாதிரி 5 செட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் வந்து தெரியும். இதில் வந்து எப்படின்னா ஆர்மி ஸ்டூடெண்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க, ஈஸியாக இருக்குன்னு. இது போலீஸ் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து எப்படின்னா 3-4 மாதம் பிரேக் வந்துருக்கீங்க. உங்களோட மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மசில்ஸை செட் பண்ணிட்டு அதுக்கு கொண்டு போகணும். எங்களோட எய்மே எப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களோட பாசிட்டிவ் எங்களோட லட்சியம். Daniel, punya kita nak ready. 1, 2, 3, 4, stop. 1, 2, 3, 4. Position. 1, 2, 3, 4. Change. 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 1, 2, stop. டாக்கி சட்டை வேணுமா பார்ட் 2ல வந்து என்ன இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எஸ்எஸ்சிடி கிளாஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. பசங்க வந்து எப்படின்னா கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பசங்க வந்து எப்படின்னா பர்டிகுலர் பார்ட் சொல்லியிருக்கோம். இந்த பார்ட்டை ஒப்பிச்ச பிறகு தான் இங்கே வந்து அடுத்த பாட்டு படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து எஸ்எஸ்சிடினா இல்லை எதுவுமே படிக்கணும்னாலே பயப்படாதீங்க. புரியலாம். ஒரு புத்தகத்தை 10 தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனசை நின்றுது. இப்போ உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து கூட இல்லை அடுத்த வீடு, நீங்கள் போன தெருவை எத்தனை வீடுன்னா உங்களால் சொல்ல முடியும். ஏன் அதை பல தடவை பார்த்துருக்கீங்க. ஸோ அதை ஈஸியாக சொல்ல முடியும். எங்கள் ஊரோ இல்லை அடுத்து தெரியாத கூட சொன்னவங்க தெரியுமா? தெரியாது. அதுதான் சொல்கிறது. புத்தகத்தை ஃபஸ்ட்டு வாசிங்க 3 தடவை வாசிட்டு 4வது தடவை படிங்க. அப்போத்தையும் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லி மனப்பாடம் பண்ணீங்கன்னா 2 லைன்லேயே மனசு விட்டுருவீங்க. ஸோ கண்டினியூ. தேங்க்யூ. தன்யவாதம்.